வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். எற்றிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 16ஆம் நாள் சனிக்கிழமை, ஆங்கிலத்தில் 28/2/2026. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 8:44 வரைக்கும் துவாதசி திதியும் அதற்கு பிறகு திரியோதசி திதியும் காணப்படுது. காலையில் 9:36 வரைக்கும் புனர்பூச நட்சத்திரமும் அதற்கு பிறகு பூச நட்சத்திரமும் காணப்படுது. மாலை 5:02 வரைக்கும் சௌபாக்கிய நாமயோகமும் அதற்கு பிறகு சோபன நாமயோகமும் காணப்படுது. காலையில் 9:37 வரைக்கும் பவக்கரணமும் இரவு 8:44 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌலவக்கரணமும் காணப்படும். இன்றைய நாளுக்கான அமிதாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்கு. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையில் இருக்கு. அதுக்கான பரிகாரம் தயிராகும். கிழக்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா தான் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:54 8:30 வரைக்கும், மாலையில் 4:30 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 9:23 53 வரைக்கும் 9:53 வரைக்கும் ராகுகாலமும், மதியம் 1:53 3:23 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 6:23 7:53 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துவாதசி திதி, பாவங்களையும் சாபங்களையும் போக்கக்கூடிய திதி. அப்போ இந்த திதியில் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். காலையில் 9:37 வரைக்கும் பவகரணம், எது வேணாலும் சிறப்பான விஷயங்கள் செய்யலாம். வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, கும்பாபிஷேகம், கோயில் பூஜைகள், பரிமாணங்கள், ஏன்னா இது 48 வருடங்கள் நிலைத்திருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்து பாலவக்கரணம். பாலவக்கரணத்தில் பொதுவாக என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னா சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்கிறது, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது செய்யலாம். இப்போ இதுக்கு பிறகு என்ன நல்ல காரியங்கள் நீங்கள் செய்யலாம். பொதுவான விஷயம் இது சிறப்பாக இருக்கும். செய்யக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும், அதை தான் சொல்கிறேன். வேற எதுவும் செய்யக்கூடாதானா அப்படி இல்லை, செய்யலாம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, உங்களை பற்றி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளாமல் வெறுமனே நான் பலன் கேட்டேன் அந்த பலன் நடக்கலைன்னு மட்டும் சொல்லாது. முதல்ல உங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. எப்படி பலன் கேட்கணுன்னே உங்களுக்கு தெரியாது. இப்போ தெரியாத ஒரு விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கொள்ளணும், தவிர எல்லாம் தெரிஞ்சியும் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. அது என்ன தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த விஷயங்கள் எந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. என்னத்தை உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக உங்களுக்கு உங்களுடைய நிறை என்னன்னு உங்களுக்கு தெரியணும், உங்களுடைய உயரம் என்னன்னு தெரியணும், உங்களுடைய செருப்பு சைஸ், ஒரு காலுக்கு வாங்க போகிற பாதத்தினுடைய அளவு தெரியணும், ஒரு உடை வாங்க போகிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் தெரியணும். ஒரு அடிபட்டுட்டீங்க, ஒரு எக்ஸிடெண்ட் ஆகிட்டீங்க, ஒரு விபத்துக்குள்ளே ஆகிட்டீங்க, உங்களுக்கு என்ன விதமான ரத்தம் உங்களோட சேரணுங்கிறதாவது உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன ரத்தமாக உங்களுக்கு தெரியுமா பல பேருக்கு தெரியும். அப்போ உங்களை பற்றியே பல விஷயங்கள் தெரியாது. அப்போ ஜாதக பலன் எப்படி பார்க்கணும் அது தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுக்கணுமா. எப்படி நீங்கள் இந்த நாட்டவர், இந்த மொழி பேசுபவர், இந்த இனத்தை சேர்ந்தவர், இந்த ஜாதியை சேர்ந்தவர், இந்த கல்வி கற்றவர், இந்த மாதிரி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தனிப்பட்ட சில அங்க அடையாளங்கள் இருக்குதோ அது மாதிரியான தனிப்பட்ட ஒரு விஷயம்தான் உங்களுக்கான லக்னம். அந்த லக்னத்தினுடைய பலனை கேளுங்க. அப்பையும் அது பொது பலன் தான். ஏன் அந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கணும், எப்படி வேலை செய்ய போகுது. அந்த லக்னம்ங்கிறது என்ன அப்படின்னா சூரியனை மையமாக கொண்டு வரவது. தை மாதங்களில் அவர் மகர ராசி மண்டலங்களில் சஞ்சாரம் செய்வார். மாசி மாதத்தில் கும்ப ராசி மண்டலங்களில் சஞ்சாரம் செய்வார். பங்குனி மாசத்துல அவர் மீன ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்வார். சித்திரை மாசத்துல அவர் மேச ராசி மண்டலத்தில் இப்படி மாதத்துக்கு ஒரு
ராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய அவரை மையமாக கொண்டு லக்னம் கணிக்கப்படுது. ஏன் அவரை மையமாக கொண்டு லக்னம் கணிக்கப்படுதுன்னா, அவர் தான் உற்பத்திக்கு அதிபதியாக இருக்கார். உற்பத்தியே அவரால் தான் நடக்குது. ஆத்மாக்கெல்லாம் காரகத்துவம். ஏன்னா அந்த ஆத்மா உற்பத்திங்கிறது நம்ம உயிர் உற்பத்தி, எங்களுடைய பிறப்பை தீர்மானிக்கும் போது அந்த உயிரை அவர் தான் செலுத்தணும். அப்போ அவர் தான் அவர் காரணம். அப்போ அவர் தான் தந்தையாக இருக்கிறார். ஜாதக விதியின்படி அவர் தான் தந்தை. அந்த தந்தையாக இருந்து வரக்கூடிய லக்னத்தினுடைய பலனை நீங்கள் ராசியினுடைய பலனை பார்க்கலாமான்னு பார்க்கலாம். அது அவசியம் இல்லை. ஏன்னா அது உடல் மனம் சார்ந்த விஷயம். சந்திரன் அடிப்படையாக, அம்மாவை அடிப்படையாக கொண்டு போகிறது. அப்போ இந்த உடல் மனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறது எப்படி, அதை அது வேற விஷயம். அது வாழ்க்கைக்கு வழி நடத்தப்படுது. ஏன்னா மனம் சார்ந்து இருக்கிறதுனால ஒரு அளவுக்கு மன அழுத்தங்களுக்கோ மன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ அது உதவலாம். அப்போ உயிர் இல்லைன்னா அது சடலமாக தான் கொல்லப்படும். அப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது உயிருக்கு பார்க்க வேண்டியது அதுதான் லக்னத்துக்கு, ஆன்மாவுக்கு பார்க்க வேண்டியது அதுதான் லக்னம். அடுத்தது மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு பார்க்கணும். மகா திசை புத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணும். மகா தசைநாதனோ புத்தி, அந்த மகா தசையினுடைய நாதன் அதுக்குரிய அதிபதி அவரோ அல்லது புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்க்கணும். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தி நடக்கும். அது நடக்குதா இல்லையான்னு பார்க்கணும். இவ்வளத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பலன் பார்க்கணும். அப்படி பலன் பார்த்தா தான் அந்த பலன் சரியான வழி நடத்துறதா இருக்கும். இல்லைன்னா நாங்கள் சொல்றது உங்களுக்கு 1% கூட பொருந்தாமல் இருக்கும். அடுத்து ஒரு விஷயங்களை சொல்லும்போது நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சில ராசிக்காரன் சில லக்னக்காரங்களுக்கு சில நேர்மறையான விஷயங்களை சொல்லுவேன், சில எதிர்மறையான விஷயங்களை சொல்லுவேன் சில லக்னக்காரன். இப்போ நேர்மறையான விஷயம் சொல்லும்போது அது உங்களுக்கு பொதுவாக அந்த விஷயங்களில் வாய்ப்பு இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணால் அடையலாம். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தினுடைய சில ஆதரவுகளை பொறுத்து தான், அதில் இருக்க கிரக அமைப்புகளை பொறுத்து தான் இது 100%, 90%, 75%, 25%, 10% முடிவாகும். எதிர்மறையான விஷயங்கள் நடக்குது. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க, அவ்வளோதான். வெளியே போக மாட்டேன் இல்லை, அந்த விஷயங்கள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அது மாதிரி தெய்வங்களை சொல்லும்போது கிரகத்தை சொல்லுவேன். பிறக்கும் போது ஜனனிக்கும் போது உங்களுக்கு கிரகத்தினுடைய சமநிலை தவறுறனால தான் சில சிக்கல்கள் ஏற்படுது. அந்த கிரகத்தினுடைய சமநிலையை சரி செய்வதற்கு அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைன்னு சொல்லப்படுற தெய்வத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் நேரடியாக கிரகத்தின் வாயிலாகவும் பெறலாம், இல்லை அதிதேவதை வாயிலாக தெய்வத்தின் வாயிலாகவும் பெறலாம். அதுக்கு பிறகு கர்ணநாதன்னு சொல்கிறேன், யோகாதிபதியை சொல்கிறேன், குலதெய்வத்தை, இவங்களெல்லாம் கட்டாயம் வழிபடணும். ஆனால் 10 தெய்வத்தின் பேரை சொல்லுவேன், 10ல் ஒருத்தரையாவது வழிபடும். ஆனால் அதிபதினு சொல்கிற தேவதை ஒன்று நீங்கள் கிரகத்தை அல்லது தெய்வத்தை வழிபட்டே ஆகணும். கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு கோயிலுக்காக பண்ணணும் இல்லை, சாமி ரூமில் இல்லை இருக்கிற இடத்துல அவங்கள நினச்சி வழிபட்டாலே உங்களுக்கு அந்த ஆசையும் மறந்து கிடைக்கும். அடுத்து ராசி பலனுக்கு போகும். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொத்து சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாவ பிரிவினைகள் கூடாது. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள், காதல் விவகாரங்கள், இதனால சில குழப்பமான சூழ்நிலைகள் குடும்பத்துக்குள்ளேயோ உறவினர்களுக்குள்ளேயோ நண்பர்களுக்குள்ளேயோ ஏன் தொழில் செய்கிற இடங்கள்லையோ வாடிக்கையாளர்கிட்டயோ ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கல்னு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, எந்த ஒரு முயற்சியும் செய்யக்கூடாது. அமைதியும் பொறுமையாக இருக்கணும். எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. அடுத்து கடன் கொடுக்கறது, கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. நோய் நொடிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலை நாடுங்க. உங்கள் தந்தையாக இருக்கலாம், உங்கள் தாயாக இருக்கலாம், உங்களுடைய கணவன் மனைவி தாரமாக இருக்கலாம், குழந்தைகளாக யாருக்காக இருந்தாலும் உடனடியாக வைத்திய சிகிச்சையை பாருங்கள். சிறிது எதிரிகள் தொல்லைகளும் இருக்கலாம், அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தும். இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகர் பெருமான்
பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாயத்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகள் சில தடைகளையும் தாமதத்தையும் காட்டினாலும் உங்களுக்கான நாள் வரும்போது அது நிச்சயமாக கையேறும். அதனால் தம்பி தங்கைகள் விஷயங்கள், உங்களோட முயற்சிகளுக்கு சில தடைகள் வந்தாலும் அதை கவனமாக கையாளுங்க. நீங்கள் கவனமாக அதை கையாளும் போதே அது உங்களுக்கான கொடுக்கும். குழந்தைகள் விஷயங்களில் முயற்சி பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில், பாக பிரிவினைகள், சொத்தை வச்சு ஏதாவது செய்ய போகிறேன், அடகு வைக்க போகிறேன், எதுவும் செய்யாதீங்க. பாக பிரிவினைகள் செய்ய, காதல், கலியாட்டம், கொண்டாட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கருணாநிதி, யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட உறுப்பினர் யாராக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், அவங்க மூலியமாக சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. எதிர்பாராத நன்மைகள், குடும்பத்தில் திடீர் வரவுகள், பண வரவுகள், சொத்துக்கள் இருக்க சிக்கல்கள் தேங்குறது, புதிய சொத்து வாங்கிறது, அடகு வச்சது திருப்புறது, கணவன் மனைவியிலே அந்யோன்யம் பெறுகிறது, தாய் வழி உறவுகள் மூலமா சில நன்மைகள் நடக்கிறது, உங்கள் வார்த்தைக்கு நன்மைகள், மதிப்புகள் கிடைக்கிறது. இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பாந்தை கேட்கறது நன்மையை தரும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா ஸ்கூல். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, தேவையில்லாத முயற்சிகள் எடுப்பீங்க. திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட முயற்சிகள், ஏதோ ஒன்று செய்ய போகிறேன், இல்லை ஏதோ பேச போகிறேன், என்னமோ செய்ய போகிறேன், கணவன் மனைவி வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது செஞ்சு குழப்பிக்கிட்டே இருக்கும். அதனால அமைதியும் பொறுமையாக இருக்கும். மனைவி விஷயமா இருக்கலாம், வாடிக்கையாளர் விஷயமா இருக்கலாம், தம்பி தங்கைகள் விஷயமா இருக்கலாம், குழந்தைகள் விஷயமா, உங்களை சுற்றி யார் விஷயத்துலையும் தலையிடாது. ஒரு 4-5 நாளைக்கு தலையிடாமல் இருங்க. தலையிடாமல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கை நல்லா பொறுமையும் அமைதியும் கடைப்பிடிக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், செவ்வாய் பகவான், முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக. அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போட ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா, அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் செய்துக்கிட்டு இருந்தால் கவனமாக இருக்கும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். இந்த கடற்கரை தொடர்போட, குடும்ப உறுப்பினர்கள் தொடர்போட செய்யப்படுற விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக கையாண்டுனீங்கன்னா இது உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பல செலவுகள் கட்டுப்படுத்தப்படுறது, வீண் விரயங்கள் கட்டுப்படுத்தப்படுறது, கையில் பணம் சேர்றது, உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கிறது, குடும்ப உறுப்பினர்கள் யாராவது வெளிநாடு போகிறது, இல்லை வெளிநாட்டிலேருந்து வர்றது, புதிதாக ஒரு அங்கத்தை வர்றது, அல்லது ஒரு தொழில் கிடைக்கிறது, குடும்ப உறுப்பினர் தொழில் கிடைக்கிறது, குடும்பத்தில் மொத்தம் உங்களுக்கு மன திருப்தியும் நிம்மதியும் நின்னாளைக்கு பிறகு பெருமூச்சியும் ஒரு நிம்மதியும் பெறக்கூடிய மகிழ்ச்சியும் பெறக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், புத பகவான், மகாவிஷ்ணு வழிபாடுகளை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து துளாராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஆசைகளை குறைச்சிக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கொள்ளாதுங்க. அமைதியாக இருங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கலாட்டியும் அதுக்கான நாள் வரும். சில விஷயங்களை எதிர்பார்க்கு மாறாகவோ அல்லது குறைவாக கிடைச்சா மனசை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு அதை சரி செய்துட்டு போக பாரு. அடுத்தது அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனப்படுங்க. தேவையில்லாமல் மற்றவங்க விஷயம், முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில், காதல் விஷயத்தில், அண்ணன் அக்கா விஷயத்தில் மூக்க நுழைக்காய். நின்று நிதானமாக அதை கவனிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள
சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா அவங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள், தந்தை தாய் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு போகிறதுக்காக வேண்டி கையில் இருக்க பணங்களை அடகு வைக்கிறது, தொழில் செய்கிறதுக்காக வேண்டி பணங்களை அடகு வைக்கிறது, தேவையற்ற வீண் விரயங்களை உருவாக்குறது, ஸோ வீடுகளை காணிகளை வாங்கிறது விற்கிறது, தொழில் நிமித்தமாக வெளிநாடு போகிறதுக்கு ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருங்க. கொஞ்சம் மன நிம்மதி குறையும். ஒரு சில நேரங்களில் குழப்பங்கள் வரும். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு எண்ணம் தோணும். எல்லாம் ஒரு சில நாளில் தான். அது பிறகு உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையும் அமைதியும் மட்டும் கடைப்பிடிக்கும். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த விஷயங்கள், வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நீங்கள் சாதிக்கணும்னு நினச்சி அதுக்கான வேலைகளை செய்துக்கிட்டு இருந்தீங்க, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் வாய்ப்புகள் இருக்குது. தந்தை வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை நடக்குது. அவங்க மூலியமாக நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி எடுக்கலாம். 2வது திருமணம், அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் முடிவு பண்ணி எடுக்கலாம். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சூரிய பகவான், சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், அது நீங்களாக இருக்கலாம், குடும்ப உறுப்பினர் யாராக இருக்கலாம், முக்கியமாக தந்தை குழந்தைகள் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். வெளியே போனாலும் வந்தாலும் இருந்தாலும் சில பொருளாதார இழப்புகள், தொழில் செய்கிற இடங்களில் சில இழப்புகள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எல்லா பொருட்கள் மீதும் தேவையிட்ட விஷயங்கள் மீதும் சில இழப்புகள், முரண்பாடுகள், குடும்பத்துக்குள்ள முரண்பாடுகள் கூட ஏற்படலாம். சண்டை சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் பொருட்களில் தொலைஞ்சு போகிறது, களவு போகிறது, விபத்துக்குள்ள ஆகிறது விஷயங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் அமைதியும் பொறுமையாக பார்த்துக்கொள்ளுங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நீங்களும் கவனமாக இருங்க. குடும்ப உறுப்பினரும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக பார்த்து முயற்சி கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர், சனி பகவான், சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல். அடுத்து கும்பராசி நேயர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு முடிவு எடுத்துடும். கணவன் மனைவி இடத்துல கருத்து வேறுபாடுகளாம் கடந்து போங்க. அப்பா வழி உறவு, தந்தை சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படலாம், கடந்து போங்க. அவரையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அவரோட போய்ட்டு வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க. வாழ்க்கை நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய வேண்டாம், கொஞ்சம் பொறுமைப்படுங்க. கல்வி சார்ந்த விஷயத்துலையும் பொறுமையாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உறவினர்கள், நண்பர்கள், குழந்தைகள், எந்த ஒரு விஷயத்துக்கும் அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு அமைதியாக இருந்துட்டு போங்க. உங்களுக்கான நாள் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, சூரிய பகவான், குலதெய்வம் கர்ணன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக இருக்கும். அடுத்து மீனராசி நேயர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்கல் வாங்கல் அந்த சிக்கல்கள் தீரும். எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கும். தொழிலில் உயர்வு, புதிய தொழில் கிடைக்கிறது, நோய்கள்லேருந்து வெளிவர்றது, திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கே தெரியாமல் எப்படி நடந்துச்சுன்னே தெரியாமல் நடந்த ஒரு சில நன்மைகளை உருவாக்குறது, சரியான சிகிச்சை தர, எதிர்கள் தொல்லை நீங்கிறது, இப்படி பல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர், விநாயக பெருமான், குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக. மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.